ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கேமல் ஒட்டகத்தை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். ஸோ ஒட்டகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒட்டகம் பாலைவனத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட உடம்பு இருக்கிறனால பாலைவனத்தில் அதிகமாக இருக்கும். அங்கே அதனை நம்ம பாலுக்காகவும் இறைச்சிக்காகவும் அண்ட் அவங்களோட வாகனமாகவும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதை பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது தண்ணீரை அதிகமாக குடிக்காது. அதாவது ஒரு 3 to 4 வீக்ஸ் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 6 to 7 மந்த் வரைக்கும் அது தண்ணீரை குடிக்காமே உயிர் வாழும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ குடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 120 லிட்டர் வரைக்கும் தண்ணி அது குடிச்சு அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெப்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாலைவனத்தில் அதிகமான வெப்பம் இருக்கும். ஸோ மணல் புயல் இருக்கும். அந்த மணல் புயலாம் தாங்குற மாதிரி அதனுடைய நாசித்துளைகள் தூரம் பார்த்தீங்கன்னா நாசித்துளைகள் அதனுடைய கண்ணு அதில் 3 லேயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால அது அழகாக அது இப்போ மணல் புயல் வரும்போது அதோட நாசித்துரங்கள் மூடப்படும். ஸோ அந்த மாதிரி அதை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏற்றான உடல் அமைப்பு அதுக்கு இருக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னா இது எவ்வளோ தூரம் வாக் பண்ணாலும் இதுக்கு வேர்க்கவே வேர்க்காது. ஸோ நீரிழப்பு இதுக்கு கிடையாது. ஸோ நீரிழப்பு இல்லாததுனால அது தண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அது அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதை பற்றி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக ஓடக்கூடியது. 65 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் 65 கிலோமீட்டர் வரைக்கும் அது ஓடக்கூடிய சக்தி கொண்டது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.